friends, welcome to our new channel. This is our first video. So நம்ம சேனல் பேரு கராத்தே தமிழன் vlogs KTV short form. So இந்த வீடியோ full and full உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் நிறைய இடங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இட் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ இன் ஃபியூச்சர். ஸோ நீ அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் தாறுமாறாக இருக்க போது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் மட்டும்தான். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டிங். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கராத்தே தமிழன் எங்கெங்கே வந்து டெக்னிக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கிற பார்க்கக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு தான். ஸோ அதுதான் இந்த பார்க். ஸோ இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வாங்க கேட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆகலாம். பார்க்கே சும்மா அமைதியாக இருக்குது. ஸோ இங்கே தான் நாங்கள் எங்கள் கராத்தே தமிழன் சேனலுக்கு வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏன் இந்த லொக்கேஷன் நாங்கள் தேர்ந்தெடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பேம்பூஸ் இருக்குது. எனக்கு பேம்பூஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ பிடிச்சவங்க எல்லாத்துக்கும் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் சேம் பிஞ்ச். ஸோ பார்த்தீங்கன்னா பேம்பூஸ் இருக்குது, சுற்றியும் நாலு மூலையிலையும் பேம்பூஸ் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பேம்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, ஸோ அந்த ஏரியா தான். ஸோ அங்கே தான் நாங்கள் வீடியோஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோம். அந்த வீடியோஸ் தான் 3K வியூஸ் வந்திருக்கு. அதுக்கும் மேலே உன்னி போகும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக பொதுவாக கட்டின ஒரு பார்க் தான். ஸோ டியூ டு COVID-19 யாரும் வரது கிடையாது. எங்களுக்கு ஒரு வரமாக கிடச்சிருக்கு. ஸோ இங்கெல்லாம் வந்து ஹேண்ட்பால்லாம் விளாடுவாங்க, பாய்ஸு வாலிபால் எல்லாம் விளாடுவாங்க. ஸோ இந்த ஏரியாவில் ஃபுட்பால் விளாடுவாங்க சின்ன பசங்க. ஸோ அங்கே ஸ்விங் இருக்குது, சின்ன குழந்தைங்களாம் அந்த சைடு விளாடுவாங்க. நாங்கள் எப்பப்போ வீடியோ எடுப்போன்னு பார்த்தீங்கன்னா மத்தியான டைமில் தான் எடுப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ வாங்க பார்க் அப்படியே சுற்றி பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து ஆரம்பிப்போம். ஸோ எப்படி சுற்றினாலும் ஒரே ஏரியாவுக்கு தான் வருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேம்பூஸால் இதை வந்து மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குளிர்ச்சியான தன்மையை கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம உட்காந்துக்கலாம். ஸோ இங்கே எனக்கு இந்த ஸ்பேஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்ச நேரம் நான் உட்காந்துக்கிறேன். ரொம்பவே கூலிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் அடித்தாலும் ரொம்பவே ஜில்னஸ் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஸோ வாங்க. ஸோ இந்த ட்ரீ வந்து சீனி சக்கரம் பழம்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ருப்போம் இந்த பழத்தை. ஸோ ஒன்று கூடி இல்லை இப்போதைக்குங்க. ஸோ அடுத்த டைம் வந்தால் பார்க்கலாம். ஸோ இது என்ன டைப் ஆஃப் ட்ரீன்னு தெரியல, ஆனால் இந்த ட்ரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் மயிலெல்லாம் இருக்குது. ஸோ சாயந்தர நேரம் ஆனால் மயில் நிறையா வரும் அந்த ஏரியாவுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு நியர் 15 மைல்ஸாவது வரும். இந்த பீகாக்ஸ் நிறைய வரும் இந்த இடத்துக்கு. ஸோ அங்கே ஒன்று உட்காந்துருக்கு. ஸோ அதே சமயத்தில் இந்த ஏரியா கொஞ்சம் டேஞ்சரஸான ஏரியா, பாம்பு வரும் நிறையா. ஸோ என்னோடய டெக்னிக்ஸ் எல்லாம் இங்கேருந்து தான் ஆரம்பித்தேன். ஸோ இந்த ட்ரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ட்ரீல தான் வந்து நான் உங்களுக்கு நிஞ்சா டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மரத்தில் அட்டாக்கிங்ஸ் எப்படி பண்ணணும்னு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா இதுக்கு ஃபுல்லாக அந்த சைடு வெறும் காடு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ தான் இது ரீமேக் பண்ணாங்க. இருந்தாலும் எப்படி இருக்கு பாருங்கள், பால் அடைஞ்சிருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏரியா. ஸோ இங்கே தான் நின்று, இந்த இடத்துல தான் நின்று நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டேன். ஸோ அதாவது நிஞ்சா பேசிக் ட்ரைனிங் ஃபார் பிகினர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்பேஸ். ஸோ அடுத்து என்னோடய பேக்ஸ் எல்லாம் இங்கே தான் வைப்பேன். இந்த ஏரியாவில் தான் வைப்பேன் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆனால் இந்த இடம் கொஞ்சம் டேமேஜாக இருக்குதுன்னு சொல்லி விட்டுட்டோம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா நைட் நேரம்லாம் இந்த இடத்துல வர முடியாது, ரொம்ப இருட்டாக இருக்கும். ஆனால் காலையில் வந்தோம்னா சில்னஸ் யார் ஃப்ரெஷ்ஷாக நம்ம காலையில் எந்திரிச்சு பல்லு விளக்கி டீஸ் குடிச்சிட்டு இங்கே வந்து ஒரு வாக்கிங் போனோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மரம் வந்து ஆக்சுவலாக நல்லா இருந்தது. நாங்கள் வீடியோ எடுக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா படன்னு முறிஞ்சு கீழே விழுந்துருச்சு. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னடா முறியுதுன்னு சவுண்டு கேட்கும்போது இந்த மரம் அப்படியே முறிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு முந்தத்த நாள் நல்லா மழை பெஞ்சிருக்கு, இடியும் நல்லா அடிச்சிருக்கு. ஸோ இந்த மரம் அப்படியே சாஞ்சிருச்சு இந்த சைடு. பாருங்கள், கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த இடத்துலலாம். ஸோ இந்த மரம் சூப்பராக இருந்தது. பட் ஆனால் டியூ டு ரெயின் கட் ஆயிடுச்சு. ஸோ இங்கேயும் ஒரு பெஞ்ச் இருக்குது, இங்கேயும் உட்காந்துக்கலாம். ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா
இது டிச்சுன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக இங்கே கீழே வந்து தண்ணி போகும், வாய்க்கால் மாதிரி கட்டியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக டிச்சு தான், இருந்தாலும் தண்ணி போகும். அது ஒரு நாள் உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன். ஸோ இதுக்கு அந்த சைடு காடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சுற்றிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ இது பாருங்கள், இந்த ட்ரீயை கீழேருந்து வியூ பண்ணும்போது அமேசிங்காக இருக்கும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ட்ரீ. இங்கே நின்று ஒரு வீடியோ எடுத்தால் சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து கீழேருந்து பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு டிசைனாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதான் அங்கே இருக்குது. ஸோ நான் அப்படி போய் காட்டலாம்னு நினச்சேன். இங்கேருந்து பாருங்கள், அந்த மரம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், வேப்ப மரம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதை நான் கிட்ட போய் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே எனக்கு உட்காரக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுலேருந்து கீழே இறங்கிடுவோம். ஸோ இந்த மரம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குது இந்த மரம். ஸோ ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே கீழே நிறையா ஃபெதர்ஸ் கூடி இருக்கும், நிறையா கோழி வரும், பீகாக்ஸ் கூடி வரும். ஸோ இந்த ஏரியாவில் தான் நான் பாட்டை உடச்ச ஒரு வீடியோ போட்டேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல தான் பாட் பிரேக் பண்ண வீடியோ இங்கே தான் நான் போட்டேன். ஸோ இங்கே தான் எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் சின்ன குழந்தைங்க விளாடுவாங்க. ஸோ நாங்கள் அந்த ஏரியா எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி, அதாவது நான் ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோ பிடிக்கலன்னு சொல்லி நாங்கள் இந்த ஏரியாவை சூஸ் பண்ணோம். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா வீடியோஸும் இங்கே தான் நாங்கள் போட்டிருப்போம். ஸோ இது ஒரு பெரிய மரம். இந்த மரத்தை கீழேருந்து ஒரு ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ என் ஃப்ரெண்டு யாதவ் பின்னாடி இருப்பார், வீடியோ எடுப்பார். நான் இங்கே தான் நின்று பண்ணுவேன் வீடியோ. ஸோ இங்கே நின்று தான் நான் வீடியோஸ் உங்களுக்கு நான் மேக் பண்ணி உங்களுக்கு காட்டுவேன், உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அதே மாதிரி உங்களுக்கு நான் வந்து தண்ணி வர ஏரியாவை காட்டுறேன். ஆக்சுவலாக இங்கே ஒரு பைப் இருக்குது. இந்த பைப்பில் தான் தண்ணி வரும், ஃபோர்ஸாக வரும், நல்லாயிருக்கும். ஸோ அது தண்ணி வரப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் வ்ளாக் சேனலில். ஸோ அந்த ஏரியாவில் தான் தண்ணி வரும், அவ்வளோ ஃபோர்ஸாக வரும், நனைஞ்சு வரும், சூப்பராக இருக்கும். அடுத்து ஆக்சுவலாக நாங்கள் சிலம்ப கிளாஸே இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எங்கள் ஐயா வந்து அதை இங்கே தான் எடுப்பார், இந்த ஏரியாவில் சரௌண்டிங்ஸில். நாங்கள் அந்த நெட்டை கட்டுறதுக்கு முன்னாடி அங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நான் போர் அடிச்சதுன்னா ஒன்றுமே பண்ண மாட்டேன், ரிலாக்ஸேஷனுக்கு வந்து இந்த ஸ்விங்கில் உட்காந்துக்குவேன். ஆக்சுவலாக இப்படி கம்மன் இந்த ஸ்விங்கில் உட்காந்துக்குவேன் ரிலாக்ஸேஷனுக்கு வேண்டி. ஸோ ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எங்கள் ஐயா ரெஸ்ட்டு விடுவார். அப்போ நான் வந்து இங்கே தான் ரிலாக்ஸேஷனுக்கு உட்காந்துக்குவேன். ஸோ அப்படியே ஊஞ்சல் ஆடிட்டு மைண்டை ஃப்ரீ பண்ணிவிட்டு எந்திரிச்சு போவேன். ஸோ உங்களுக்கு புல்லப்ஸ் வீடியோ எடுக்கிறதெல்லாம் இங்கே தான் எடுப்பேன். இப்போ கூட ஒரு புல்லப்ஸ் வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாங்காட்டி கை வேறு பெயின் ஆகுது. ஸோ அதுவும் இல்லாமல் இது மேலே நான் இது யூஸ் நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது சும்மா மேலே ஏறி உட்காந்துக்குவேன், சறுக்கவெல்லாம் மாட்டேன். சும்மா ஏறி இப்படி நிற்பேன். வீடியோவுக்கு வேண்டி உங்களுக்கு நான் சறுக்கி காட்டுறேன், ஜாலியாக இருக்கும். ஸோ நான் பேம்பூஸ் எனக்கு சிலம்ப ஸ்டிக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் பிரேக் பண்ணுவேன். ஸோ அதுவும் இந்த ஏரியா கவுன்சிலர்கிட்ட கேட்டுட்டு தான் பிரேக் பண்ணுவேன் அதை. ஏன்னா பர்மிஷன் வாங்கிட்டு தான் அது பிரேக் பண்ணணுன்னு ஒரு ரூல் இருக்குங்க. அதனால் இந்த ஏதாவது வெட்டணும்னா நான் பிரேக் பண்ணணுன்னா அவர் கேட்டுட்டு தான் வந்து பிரேக் பண்ணுவேன். ஸோ அதுவும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா நாங்கள் இங்கே தான் செட்டாக உட்காருவோம் இந்த ஸ்பேஸில். இங்கே தான் உட்காருவோம் என் ஃப்ரெண்ட்ஸு, நான் எல்லாருமே. ஸோ இந்த சீனி சக்கரை பழங்கிறது வந்து நிறையா சுற்றி இருக்குது. போர் அடிக்கிற டைமெல்லாம் அந்த பழம் இருந்ததுன்னா நாங்கள் பறித்து சாப்பிடுவோம். இப்போ என்னமோ அந்த பழத்தையே காணோம். ஒன்று கூடி ரெட்வீஸாக இல்லை. ஸோ இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, பழுத்திருக்கான்னு தெரியல. ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஒன்றே ஒன்று தான் பழுத்த மாதிரி தெரியுது. இதுக்கு ஒருக்கா வாயில் போட்டுக்கலாம். ஸோ எப்படி சாப்பிட்ணுன்னா இது இருக்க சக்கையை மட்டும் எடுத்துக்கணும், அந்த தோலை வெளியே போட்டுறணும்.
ரொம்பவே இனிப்பாக இருக்குது. நாங்கள் இது வந்து அளவாக தான் சாப்பிடுவோம். ஏன்னா இது நாங்கள் சின்ன வயசில் நிறையா சாப்பிட்ருந்தோம். ஆனால் திடீர்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா காது கேட்காம போயிருந்துட்டாங்க. அதனால் அப்பப்போ எப்போது மந்த்லி ஒன்ஸ் வந்து சாப்பிட்டுக்கிறது. பீகாக்ஸ் நிறையா வரும் இங்கே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஏரியாவில் தான் நாங்கள் சிலம்ப ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மண்ணோட மகிமையே வேறு. ஏன்னா நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கீழே நிறையா தடவை விழுந்திருக்கோம். ஆனால் ஒரு சின்ன அடிக்கூடி பட்டதில்லை. ஸோ அதனால் இந்த மண்ணுக்கு ஒரு வணக்கம். சூப்பராக இருக்குது இந்த ஏரியாவை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆக்சுவலாக பேர்ட்ஸ் நிறையா வரும். அதே மாதிரி இங்கே டேங்க் இருக்குது. இந்த டேங்க்கில் இருந்து தான் வந்து ட்ரீஸ்க்கு நிறைய வாட்டர் சப்ளை ஆகும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக முனிசிபாலிட்டியோட கண்ட்ரோலில் தான் இருக்குது இந்த பார்க்கு. ஸோ இந்த ஏரியாவில் டேஞ்சரான ஏரியா. ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துல பாம்பு பார்த்தேன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு அண்ணா இருக்காங்க. அவங்கள வந்து லைட்டாக ஏதோ ஒரு சின்ன பாம்பு ரோட்டில் அந்த சைடு வெளியே போகும்போது கூட கேர்ஃபுல்லாக தான் போனோம். கடிச்சு வச்சிருச்சுனாங்க. இப்போ பரவாயில்ல அவங்களுக்கு. ஸோ இங்கேயும் ஒரு ஏரியா இருக்குது. நாங்கள் சிலம்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து இங்கேயும் உட்காருவோம், அந்த ஏரியாவில் உட்காருவோம். ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த பார்க்கை. ஆனால் ரீசன்ட் டியூ டு COVID-19 இது க்ளீன் பண்ணுறதில்ல. ஸோ நிறைய பேர் கோயிலுக்கெல்லாம் போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த இடத்துல ஃப்ளார்ஸ் பறிச்சுட்டு போவாங்க. ஸோ ஃப்ளார்ஸ் பறிக்கும்போது கூட கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா பாம்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி பேம்பு எங்கள் ஐயா நாங்கள் எதாவது தப்பு பண்ணால் இந்த வாதிலேருந்து ஒரு வாதை உடச்சி தான், இந்த செடியிலேருந்து ஒரு வாதை உடச்சி எங்களை அடிப்பார். ஸோ அதெல்லாம் ஒரு காலம். ஸோ அந்த லைட்டெல்லாம் இப்போ தான் போட்டாங்க. ஆனால் இது எப்படி டேமேஜ் ஆச்சுன்னு தெரில. ஸோ நெட்டெல்லாம் இப்போ தான் புதுசாக இது பண்ணாங்க. இதெல்லாம் இப்போ தான் பெயிண்ட் பண்ணாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டுக்காக வேண்டிதான். உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வீடியோ வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் அந்த மாதிரி வீடியோஸ் நான் போட முடியும். அதுக்குன்ட்டு பெரிய லெவலில் எதிர்பார்க்காதீங்க. இப்போ ஒரு சின்ன லெவலாக என்னோட இருக்கக்கூடிய ஏரியாவிலேருந்து நான் உங்களுக்கு வீடியோஸ் மேக் பண்ணி போடுறேன். ஸோ நீ அப்கமிங் வீடியோஸ் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. சைடில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ இன்றைக்கி கராத்தே தமிழனோட ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பார்த்தோம். அதே மாதிரி நீ அப்கமிங் வீடியோஸில் இன்னும் என்னென்ன பிளேசஸ் இருக்கோ அத்தனை பிளேஸும் ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட். அண்ட் பார்த்தோம்னா புதுசான டிஷ் எப்படி சமைக்கிறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு நான் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சப்போர்ட் மட்டும்தான். உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். கீப் ஆன் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.